நம்ம தமிழ் சினிமாவில் அப்கமிங்காக ஓடிடியில் ப்ரீமியர் ஆக போகிற தமிழ் படங்கள், தமிழ் டப்புடு படங்கள், தமிழ் டப்பிங் வெப் சீரிஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம். மாடர்ன் அண்டு மாஸ்டர் இது ஒரு நம்ம ராஜமௌலி லீடர் நடிச்சிருக்கிற வெப் சீரிஸ் மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ் கூட. இந்த மாடர்ன் ஆஃப் மாஸ்டர் சீரீஸை வர ஆகஸ்ட் 2 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு ஆல் லாங்குவேஜ்லையும் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அடுத்ததா தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம். இந்த படத்தில் நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை பார்த்து எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்காக நிறைய பேர் ஈகரா ஓடிடி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபைனலாக நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட இருந்து அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. வர ஜூலை 19 தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணுறோம்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு ஆல் லாங்குவேஜ்லையும் ப்ரீமியர் பண்ணுறாங்க. அடுத்ததா ட்ரைபுவன் மிஸ்ரா சிஏ டாப்பர். இது ஒரு ஹிந்தி சீரீஸ். இந்த சீரீஸ் ஒரு காமெடி சீரீஸ். ஜூலை 18 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. அடுத்ததா ஹாலிவுட் மூவியான ஆர்கடியன். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை வர ஜூலை 19 அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. அடுத்ததா மலையாளம் சீரீஸான நாகேந்திராஸ் ஹனிமூன். இந்த சீரீஸ் ஸ்டோரியில் என்ன எப்படின்னா, ஹீரோக்கு 5 பொண்டாட்டிங்க. இவங்க 5 பேருமே ஹனிமூனுக்காக வெளியே போகிறாங்க. இதுதான் இந்த சீரீஸோட ஸ்டோரியாக இருக்க போகுது. இந்த நாகேந்திரன்ஸ் ஹனிமூன் சீரீஸை வர ஜூலை 19 டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா, பெங்காலி, மராத்தின்னு ஆல் லாங்குவேஜிலும் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அடுத்ததா ஃபைண்ட் மீ ஃபாலிங். இது ஒரு ஹாலிவுட் மூவி. இந்த மூவி லவ்வபிளான மூவி. இந்த ஃபைண்ட் மீ ஃபாலிங் மூவியை வர ஜூலை 19 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அடுத்ததா தி அன்ஜென்டல்மேன்லி வார்ஃபேர். இது ஒரு ஹாலிவுட் மூவி. இது ஒரு ஆக்ஷன் மூவி, வார் மூவி, கிரைம் மூவின்னு ஆல் ஜென்ரலையும் கலந்து வரும். இந்த தி அன்ஜென்டல்மேன்லி வார்ஃபேர் படத்தை வர ஜூலை 25 அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா, இங்கிலீஷ்னு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையும் ப்ரீமியர் பண்ணுறாங்க. அடுத்ததா சட்னி சாம்பார். இது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரோட ஒரிஜினல் சீரீஸ். இந்த சீரீஸில் நம்ம யோகி பாபு லீடர் நடிச்சிருக்காரு. ட்ரெய்லர்லாம் இப்போ வந்திருக்கு. இது ஒரு காமெடி சீரீஸ். இந்த சட்னி சாம்பார் சீரீஸை வர ஜூலை 26 டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு ஆல் லாங்குவேஜிலும் ப்ரீமியர் பண்ணுறாங்க. அடுத்ததா பிருந்தா. இது தமிழ் சினிமாவோட நியூ சீரீஸ். நம்ம த்ரிஷா தான் லீடர் நடிச்சிருக்காங்க. த்ரிஷாக்கு ரிலீஸ் ஆக போற ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் தான் இந்த பிருந்தா. இந்த பிருந்தா சீரீஸை வர ஆகஸ்ட் 2 சோனி லிவ்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ப்ரீமியர் பண்ண போறாங்க. அடுத்ததா டர்போ. இந்த படத்துல நம்ம மம்முட்டி தான் லீடர் நடிச்சிருக்காரு. டர்போ 70 crore மேல கலெக்ஷன் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு. இந்த டர்போஸ் மூவியை வர ஆகஸ்ட் 9 சோனி லிவ்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லையும் ப்ரீமியர் பண்றாங்க. அடுத்ததா ஆவேஷம். நம்ம ஃபஹத் ஃபாசிலுடைய பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி 150 கோடி மேல கலெக்ஷன் கொடுத்திருக்கு. இந்த ஆவேஷம் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் இன்னும் யாரும் வாங்கல. ஆனா சேட்டலைட் ரைட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்ம விஜய் டிவி தான் இந்த ஆவேஷம் படத்தோட சேட்டலைட் வாங்கியிருக்காங்க. இன்னும் 1 மந்த்துக்குள்ள ஆவேஷம் படத்தை விஜய் டிவியில் டெலிவிஷன் ப்ரீமியர் பண்ணிடுவாங்க. அடுத்ததா ரைடான். இந்த ஒரு படம் ஒரு ஹாலிவுட் படம். நம்ம ஜாக்கி சான் தான் லீடர் நடிச்சிருக்காரு. ரைடான் படத்தோட தமிழ் டப்பிங்கான ட்ரெய்லரும் ரீசெண்டாக வந்திருந்தது. ரைடான் படத்தை இந்த ஜூலை மாதத்துக்குள்ள ஹாட் ஸ்டாரில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததா வில் ஸ்மித்தோட மூவி தான் பேட் பாய்ஸ். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த பேட் பாய்ஸ் மூவியை வர ஜூலை 25 ஓவர்சீஸில் இருக்கிற அமேசான் பிரைம்லையும் VOTT பிளாட்ஃபார்ம்லையும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இதில் நீங்கள் எந்த படத்தை OTTயில் பார்க்க ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.